Hi students, நம்ம வந்துட்டு chapter number 15 chemistry in our daily life அந்த chapter வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். So last classல பாத்தீங்கன்னா hydrocarbons, so hydrocarbons இருக்கக்கூடிய types பார்த்தோம். So common hydrocarbons பார்க்கும்போது methane, ethane, propane, butane, pentane இதெல்லாம் வந்துட்டு common hydrocarbons. So அந்த common hydrocarbonsல என்ன பார்த்தோம்னா methane, propane, butane and pentane பார்த்தோம். And natural gas அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நேச்சுரல் கேஸ் எங்கிருந்து கிடைக்குது, எப்படி அதை எடுக்கிறாங்க, அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு நேச்சுரல் கேஸஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் கேஸோட யூசஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதர் கேஸஸ் அதாவது வந்துட்டு ப்ரொடியூசர் கேஸ், பயோ கேஸ் இதெல்லாம் வந்துட்டு அதர் கேஸஸ். ஸோ அந்த கேஸஸ் பற்றி இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 169 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் ஃபியூயல். ஸோ நம்ம நேச்சுரல் கேஸை என்னவா யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபியூயல்னா வீட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பர்பஸுக்காகவும் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் thermal power stations. ஸோ thermal power stationsலேயும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறோம். It is used as fuel in vehicles as an alternative for petrol and diesel. ஸோ வந்துட்டு ஃபியூயல்ஸ் அதாவது வந்துட்டு வெஹிக்கல்ஸில் வந்துட்டு ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு நம்ம வெஹிக்கிள்ஸில் ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். When heated, it decomposes and forms hydrogen and carbon. ஸோ இதை ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டீகம்போஸ் ஆகி ஹைட்ரஜன் அண்ட் கார்பனாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் thus formed is used in the manufacture of fertilizers. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸோட மேனுஃபேக்சரிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் கெமிக்கல்ஸ், ஃபேப்ரிக்ஸ், கிளாஸ், ஸ்டீல், பிளாஸ்டிக் அண்ட் பெயிண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட மேனுஃபேக்சர் எந்தெந்த மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மேனுஃபேக்சர், ஃபேப்ரிக்ஸு, கிளாஸு, ஸ்டீல், பிளாஸ்டிக் எல்லா மேனுஃபேக்சர்லேயும் வந்துட்டு இந்த நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்லேயே வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் பார்க்கும்போது 6 யூசஸ் கொடுத்துருக்காங்க. First one is natural gas is used as an industrial and domestic fuel. It is used in thermal power station. It is used as fuel in vehicles as an alternative for petrol and diesel. When it is heated, it forms hydrogen and carbon. Hydrogen thus formed is used in the manufacture of fertilizers. It is used to manufacture chemicals, fabrics, plastics, paints, etc. It is also used in electricity generation. So இதான் வந்துட்டு நேச்சுரல் கேஸோட யூசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நேச்சுரல் கேஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட் ஆஸ் இட் கேன் பி ஈஸிலி பர்ன். ஸோ இதை ஹீட் பண்ணும்போது இதை வந்துட்டு பேர்ன் இது வந்துட்டு லாட் ஆஃப் ஹீட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு இதை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் பேர்ன் பண்ண முடியாது. தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட் ஆஸ் இட் கேன் பி ஈஸிலி பர்ன். இட் டஸ் நாட் லீவ் எனி ரெசிடியூ. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு அப்படி பேர்ன் ஆகும்போது எந்த வித ரெசிடியூவும் வந்துட்டு இதில் வந்துட்டு லீவ் ஆகாது. இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் அண்ட் ஸோ காசஸ் நோ பொல்யூஷன். ஸோ வந்துட்டு இது பேர்ன் ஆகும்போது இது எரியும் போது எந்த வித ஸ்மோக்கும் வராது. ஸோ அதனால எந்த விதமான பொல்யூஷனும் வந்துட்டு நடக்காதான் சொல்கிறாங்க. இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் அண்ட் ஸோ காசஸ் நோ பொல்யூஷன். திஸ் கேன் பி ஈஸிலி சப்ளைடு த்ரூ பைப்ஸ். ஸோ பைப்ஸ் வழியாக இதை வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்துட்டு சப்ளை பண்ண முடியும். இட் கேன் பி டைரக்ட்லி யூஸ்ட் ஆஸ் ஃபியூயல் இன் ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஹவுசஸ்லேயோ இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு இதை வந்துட்டு ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்துட்டு இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட் ஆஸ் இட் கேன் பி ஈஸிலி பர்ன்ட். இட் டஸ் நாட் லீவ் எனி ரெசிடியூ. It burns without smoke and so causes no pollution. This can be easily supplied through pipes.
it can be directly used as fuels in homes and industries. So இதான் வந்துட்டு advantages and uses of natural gas. So uses பார்த்தோம் 6 uses பார்த்தோம், advantages வந்துட்டு 5 advantages பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா compressed natural gas. So compressed natural gas அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்? When the natural gas is compressed at high pressure, it is called compressed natural gas. So இந்த natural gas வந்துட்டு high pressureல வந்து நம்ம compress பண்றோம் அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா it is called as compressed natural gas, CNG. Nowadays it is used as a fuel in automobiles. So இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு automobilesல fuel-ஆ வந்துட்டு யூஸ் பண்றாங்க. The primary hydrocarbon present in compressed natural gas is methane. So இதில் இருக்கக்கூடிய இந்த CNG இருக்கக்கூடிய primary hydrocarbon எதுன்னு பார்த்தீங்கன்னா methane. Natural gas is liquefied for shipping in large tankers. This is called liquefied natural gas, LNG. So இந்த நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு லிக்விஃபை பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஷிப்பிங் பர்பஸ்க்காக லார்ஜ் டேங்க்ஸில் வந்துட்டு அது ஷிப்பிங் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக லிக்விஃபை பண்ணுவாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், LNG அப்படின்னு சொல்லுவோம். CNG is stored at high pressure whereas LNG is stored in ultra cold liquid form. ஸோ இந்த சிஎன்ஜியை வந்துட்டு ஹை ப்ரெஷரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் இந்த எல்என்ஜி எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு லிக்விட் ஃபார்மில் வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். சிஎன்ஜி ஹேஸ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சிஎன்ஜிக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஃபியூயல். ஸோ வந்துட்டு ரொம்ப சீப்பான ஃபியூயல், அதே மாதிரி ஒரு க்ளீனான ஃபியூயல். வெஹிக்கிள்ஸ் யூஸிங் திஸ் கேஸ் produce less carbon dioxide and hydrocarbon emission. ஸோ எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா லெஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோகார்பன் எமிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாக இருக்கும். இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் பெட்ரோல் அண்ட் டீசல். ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது, லெஸ் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஎன்ஜி, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் சீப்பஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஃபியூயல். Vehicles who use this gas produce less carbon dioxide and hydrocarbon emission. It is less expensive compared to petrol and diesel. So இதான் வந்துட்டு compressed natural gas. So compressed natural gas is nothing but it is a natural gas is compressed at high pressure. It is called compressed natural gas னு பார்க்கிறோம். So natural gas is liquefied for shipping in large tankers. That is called liquefied natural gas. Next என்ன பார்க்க போறோம்னா other gases. So இது இல்லாம என்னென்ன gases இருக்கு? Apart from natural gas, there are some other gases which are used as fuel. ஸோ நேச்சுரல் கேஸ் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் நேச்சுரல் கேஸ் சில கேஸஸ் இருக்குது. அதை என்னவா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், பயோகேஸ் அண்ட் வாட்டர் கேஸ் ஆர் சம் ஆஃப் தேம். ஸோ அதில் சிலது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், பயோகேஸ், வாட்டர் கேஸ் இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரொடியூசர் கேஸ். ப்ரொடியூசர் கேஸ் is a gaseous mixture of carbon monoxide and nitrogen. So producer gas அப்படிங்கிறது வந்துட்டு it is a mixture of carbon monoxide and nitrogen. Carbon monoxide and nitrogen ஓட mixture தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா producer gas. It is produced by passing air mixed with steam over red hot coke at a temperature of 1100 degrees Celsius. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏர், அதாவது வந்துட்டு ஸ்டீம் ஏர் ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு ரெட் ஹாட் குக்கில் வந்துட்டு டெம்பரேச்சர் 1100 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு இதை வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. அப்போ பாஸ் பண்ணும்போது இந்த கேஸ் ப்ரொடியூசர் கேஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். It is used an industrial fuel for iron and steel manufacturing. ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு இது வந்துட்டு ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு ப்ரொடியூசர் கேஸ். ஸோ ப்ரொடியூசர் கேஸ் இஸ் a gaseous mixture of carbon monoxide and nitrogen. It is produced by passing air mixed with steam over red hot coke at a temperature of 1100 degrees Celsius. It is used as an industrial fuel for iron and steel manufacturing. ஸோ இதான் வந்துட்டு ப்ரொடியூசர் கேஸ். நெக்ஸ்ட் பாருங்க கோல் கேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோல் கேஸ்.
It is the mixture of gases like hydrogen, methane and carbon monoxide obtained by the destructive distillation of coal. So coal gas அப்படிங்கிறது வந்துட்டு mixture of gases, அதாவது வந்துட்டு hydrogen, methane and carbon monoxide. ஸோ இது மூணத்தோட மிக்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல் கேஸ். இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன், கோலோட இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா கோலை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது இந்த கோல் கேஸ் வந்துட்டு கிடைக்கும். Heating coal in the absence of air is called destructive distillation. So destructive distillation அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலை வந்துட்டு ஏரோட ஆப்சன்ஸ்ல ஹீட் பண்ணுவோம், அந்த மெத்தட் தான் என்னன்னு சொல்லுவோம் destructive distillation அப்படின்னு சொல்லுவோம். It is used in heating open hearth furnace in the manufacture of steel. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. It is also used as a reducing agent in certain metallurgical operation. ஸோ சில மெட்டல்ஸோட இதுலேயும் வந்துட்டு இது வந்துட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக வந்துட்டு மெட்டல்ஸோட ரியாக்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்துட்டு இந்த கோல் கேஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ கோல் கேஸ் அப்படிங்கிற வந்துட்டு மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மிக்சர் தான் கோல் கேஸ். ஸோ இது எப்படி அப்டைன் பண்ணுறோன்னா டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல் இந்த மெத்தட் மூலயமா வந்துட்டு அப்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேஸ். It is a gaseous mixture of carbon monoxide and hydrogen. So hydrogen and carbon monoxide oda mixture da enna pathina water gas. It is made by passing steam over incandescent coke at a temperature of 1000 degrees Celsius. So இது எப்படி மேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமை வந்துட்டு பாஸ் பண்ணுவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கேண்டஸ்ட் கோக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 டிகிரி செல்சியஸில் பாஸ் பண்ணுவோம். அப்போ பாஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் கேஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் syngas or synthesis gas as it is used to synthesize methanol and simple hydrocarbon. ஸோ இந்த வாட்டர் கேஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா syngas or synthesis gasன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மெத்தனால் அண்ட் சிம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இந்த கேஸை நம்ம யூஸ் பண்ணுறனால இதை வந்துட்டு syngas இல்லாட்டி synthesis gasன்னு சொல்லுவாங்க. It is used as an industrial fuel also. ஸோ இதை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஃபியூயலாகவும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வாட்டர் கேஸ். ஸோ வாட்டர் கேஸுங்கிறது கேஷியஸ் மிக்சர் ஆஃப் கார்பன் மொனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் பார்க்குறோம். இதுக்கு வந்துட்டு syngas அண்ட் synthesis கேஸ்னு வந்துட்டு வேற நேம் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் யூஸ்டு டு சிந்தசைஸ் மெத்தனால் அண்ட் அதர் சிம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸ்னு பார்க்குறோம். அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபியூயலாக வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோகேஸ். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பயோகேஸ் அப்படிங்கிறது. பயோகேஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பயோகேஸுங்கிறது வந்துட்டு மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மிக்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோகேஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட் விச் ஃபார்ம் த ஆர்கானிக் மேட்டர். ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? டீகம்போசிஷன், அதாவது பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட் வந்துட்டு டீகம்போஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆர்கானிக் மேட்டரை வந்துட்டு அது ஃபார்ம் பண்ணும். த பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் in aerobic condition leads to the formation of biogas. ஸோ அப்படி இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு டீகம்போஸ் ஆகி ஆர்கானிக் மேட்டர் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டர் பிரேக் ஆகும்போது அனரோபிக் கண்டிஷனில் வந்துட்டு அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு பிரேக் ஆகும்போது அது என்னவா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பயோகேஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். It is an example for renewable source of energy. ஸோ இதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா renewable source of energyக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ anaerobic கண்டிஷன்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில் நடக்கக்கூடியதான் வந்துட்டு anaerobic கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு பயோகேஸ். ஸோ இதான் வந்துட்டு 4 டைப் ஆஃப் கேஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடியூசர் கேஸ் பார்த்தோம், செகண்ட் கோல் கேஸ், third one is water gas and fourth one is biogas. இந்த 4 கேஸும் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதோட வந்துட்டு நேச்சுரல் கேஸ் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல். இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அண்ட் அதர் கேஸஸ்ல 4 கேஸஸ், ப்ரொடியூசர் கேஸ், பயோகேஸ், வாட்டர் கேஸ் அண்ட் கோல் கேஸ் சொல்லிட்டு 4 கேஸஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு கோல் அப்படின்னா என்ன, அந்த கோலை வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த கோலோட டைப்ஸ் எல்லாம் என்ன, அதோட யூசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.